பாரு குடும்பத்தோட அஃபிஷியலாக இணைந்த கமருதீன். நான் சொன்னேன்ல, மதுரைக்கு திருவிழாவுக்கு மட்டும் போகல, அங்கே அவங்க அண்ணன் பர்த்டே எல்லாம் பயங்கரமாக கொண்டாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, போட்டிருக்கு பாருங்கள், இட் ஃபீல்ஸ் லைக் கம்ப்ளீட் மை லைஃப் கம்ப்ளீட் வித் மை பீப்புள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்புல. டேக் யார்? கமுரு பாரு. எப்படி வேற லெவல் பண்ணுறாங்க. கல்யாணம் மட்டும் தான் பண்ணலையா, மற்ற எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? மொத்த குடும்பமும் அங்கே தான் இருக்குது. வேறு லெவலுங்க உண்மையிலே. ஏண்டா டேய், எங்களுக்காடா ரெட் கார்டு கொடுத்தீங்க? ரெட் கார்டு கொடுத்து இப்படி பண்ணிட்டீங்களேடா. நாங்களை அங்கேயே பேசிட்டோம்டா. எங்களை நீங்கள் ஜெயிலில் போட்டிங்களே, அன்றைக்கி எங்கள் கல்யாணம், காது குத்து, அப்புறம் குழந்தைகளோட படிப்பு, எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறோம், எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம்டா. பச்சை பிள்ளையாக இருக்கீங்களடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரியாக்ஷன் இருக்குது இவங்க பண்ணுறதை பார்க்கும்போது. யார்? பார்வங்க அமிர்தின்னு பண்ணுறதை பார்க்கும்போது. திருவிழா வேறு முடியுது. திருவிழா முடிஞ்சாங்க மதுரையில்? கமெண்ட் பண்ணுங்கள். திருவிழாலாம் முடிஞ்சா, இன்னும் எந்தெந்த கோயிலெலாம் திருவிழா இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாரு எப்படியும் கண்டிப்பாக ஒரு 10 நாள் 15 நாள் அங்கே தான் இருப்பாங்க போல். ஷூட்டிங் இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக அங்கே டேரா போடுறேன்னு சொன்னாங்க. பெரிய லெவலில் பர்த்டேலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அண்ணனுக்கு. வேறு லெவல் பண்ணுறாங்களேங்க. ஆத்தாடி ஆத்தா, இதெல்லாம் பீடி வாய் பார்த்தா என்ன ஆகும்? சபரிலாம் பார்த்தா முட்டிக்கிட்டுருவானே. கனித்திரு அச்சு, ஆத்தாடி ஆத்தா. விக்ரம் எப்ஜே கொஞ்சம் பிட்டை போட்டு பார்த்தான், கொஞ்சம் பண்ணலாமான்னு பார்த்தான், ஜாயிண்ட் அடிக்கலாமான்னு. இது போட்டு முடிச்சிருச்சு, பொழிச்சுன்னு காரி துப்பிருச்சு. பாரு ஓடிட்டான். திரும்ப அன்பே சிவம்ட்டு அன்பு கேங்கோடய போய் சேர்ந்துட்டான். மற்ற கும்பல்லாம் இந்த அரோரெல்லாம் இந்நேரம் வைத்தறிச்சலில் இந்த போஸ்டெல்லாம் பார்த்துச்சுன்னா, நாங்கள் நீங்கள் பிரிச்சிருவீங்க, நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து வெளில போகும்போது யாருமே எங்களை வழி அனுப்பலைன்னா நாங்கள் சொம்பையாருவோம்டா. ஏண்டா நீ எல்லாம் வழி அனுப்பி தான் நாங்கள் பெரிய ஆள் ஆகணுமா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? போட்டு பொழந்துட்டாங்க. வெளில போய் சேராத, கமரு கூட சேராத, வாழ்க்கை அழிஞ்சிருமா. உனக்கு தான் இப்போ வாழ்க்கை இல்லை. அவங்க நல்லா அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. அடுத்து கல்யாணத்தை பண்ணி பிள்ளைய பார்த்துக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. நாய்க்குட்டிக்கெலாம் பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது தாங்க முடியாமல் தான் பீடி வாய் கும்பல், அரோரா கும்பல் அவ்வளோவா கிடையாதுங்க. பீடி வாய்க்கு தான் கும்பல் அதிகமாக இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்கள போட்டு என்ன அடிச்சு பொழக்கணும். பீடி வாயெல்லாம் கதற விடணும். கதற எப்படி கதற அந்த மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி கதறிட்டு தான் இருக்குது. உண்மையில்லைங்க, செம்ம லைம் லைட்டில் ரெட் கார்டு கொடுத்து டைட்டிலே வாங்கலை. டைட்டில் வாங்கின ஒரு கண்டஸ்டன்ட்டை எவனும் மதிக்கலை. கூட ஜாலரா அடித்தவங்க ஃபைனல்ஸ் சும்மாவே மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நிமிஷம்னு சொல்லியே உள்ளே போனவங்க, கத்தியே உள்ளே போனது. பேசவும் தெரியாது சென்சிபிளாக. பீடி வாய்க்கலாம் கத்தியே உள்ளே போணுச்சு. அதான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு முடிச்சு விட்டுச்சு. எப்ஜேலாம் மக்களே மதிக்கலை. அது வேறு விஷயம், ஒன்றும் பண்ண முடியாது. அடித்து தும்சம் பண்ணி வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பயே சொன்னாங்க, டேய் ஆக்சுவலாக பிரதீப் பாண்டியனே சொல்லிடுமா, ரெட் கார்டெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனால் அவன் மேலே பொம்பளை கேஸ் போட்டாங்க, அது வேறு மேட்ரு. ஆனால் ரெட் கார்டெலாம் எங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது. இந்த ஆள் பீடி வாயி இவங்கெல்லாம் இப்போ என்ன பிரஜைன் சென்டர்லாம் இதை பார்த்தா என்ன ஆவாங்க? ஆத்தாடி ஆத்தா, என்ன நடக்க போகுதோ. அது மட்டும் இல்லைங்க, கண்ணு வச்சுருவாங்க. பார்த்து பத்திரமா இருங்க. சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிருங்க. அரோரா தான் ரொம்ப அழுவோம். ஏன்னா ட்ரையாங்கிள் லவ்லாம் நடந்துச்சுல, ட்ரையாங்கிள் வேறு நடந்துச்சு. இவங்களுக்குள்ள நடக்கத்தானே செய்யும். என்ன அடி வேறு லெவலுங்க. பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி கல்யாண பிக்சர், கல்யாண ஜோடியாக நாங்கள் பார்க்கணும். ஸோ மிக விரைவில் குடும்பத்தோட ஜெல் ஆகிட்டான் அமரு, ஜெல் ஆகிட்டாப்பில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.